கேஸ்கெட் ஆஃப் டைம் வார்டன். போங்க. நாங்கள் ஊரில் கோவாவில் ஒரு இடத்துல போனோம். ஏன்ஷியன்ட் அந்த சர்ச் மாதிரி ஒன்று இருக்கும், ஃபேமஸில் கோவா சர்ச் ஒன்று இருக்கும்ல, ஓல்டு கோவா. அது மாதிரியே ஃபீலாக இருக்குது எனக்கு. சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் மவுண்டன்ஸ் அங்கேயும் மவுண்டன்ஸ் தான், ஆனால் ஸ்னோ மவுண்டன் இல்லை. அது பிரிட்ஜ் இல்லை, பில்டிங். அதுதான் அது பில்டிங்கு, பிரிட்ஜ் கிடையாது. அது எங்க பிரிட்ஜ் உனக்கு? அவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி பிரிட்ஜ் இருக்கும்? கீழே நான் பிரிட்ஜ்னே சொல்லல, நான் வந்து என் வியூ அங்க இருக்கு, உன் வியூ இங்க இருக்கு. எனக்கு அந்த பிரிட்ஜ் சத்தியமா தெரியல என் ஹைட்டுக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை, நான் மேலே தான் பார்த்துட்டேன். அது தாண்டி அங்க தெளிவா சொன்னா உனக்கு புரியலையா? ரெண்டும் ஒரே பிரிட்ஜ் தான் குண்டு. ஓகேவா? அந்த ஸ்ட்ரீட் சாப்பிடுறது வந்துரும். ஓகேவா? எப்பா கடவுளே. இது வந்து நார்மல் ஸ்னோ கிடையாது, லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகி மேலே ஸ்னோ இருக்குது. அதில் இப்போ இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். குண்டே பார்த்து ஊந்துக்கின்னு வானா அப்புறம் நம்மளுக்கு தெரியாது சொல்லிட்டேன். லேக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதில் நந்து போய் நிற்காங்க. ஃப்ரீஸ் ஆகிருக்கு, நல்லா தான் இருக்குது. பட் அந்த இடத்துல கொஞ்சம் லேக்கு ஓடி என்னன்னு இருக்குது. அதனால இது எந்த டைமில் வேணால் உடஞ்சி போகலாம். நான் பயமாக இருக்குது, அதனால் நான் போகல. போதவா? நான் வரல. ஆஹா, அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுதா, அதில் தான் இப்போ நம்ம போகிறோம். வா குண்டு போகலாம். சாப்பாடு வாங்கி கொடுக்குறியா? ஆமாம், பெட்ரோல் போடணும். இப்போது மேடம்க்கு இப்போது வண்டி ஓடாது. நார்மல் பெடஸ்ட்ரியன் கிராசிங் பிரிட்ஜ், லேக் நடுவில் கிராஸ் பண்ணி போகும். அந்த கண்ணாடி போ, கண்ணாடி போ. அந்த கண்ணாடி நாடி இருக்குது, ஒன்றும் இல்லை. இது வெறும் பில்டிங் ரெசார்ட்டு. அதானா சூப்பராக இருக்குதாண்ணா. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு கடையில் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்துச்சு. ஸோ சேம் அதே மாதிரி அந்த கடையிலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதானே? ஆமாம். ஓ, இந்த கடை தான். ஸ்பைசி சிக்கன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சா ஃபுட்டு? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இப்போது நம்ம ரூமில் வர கிச்சன் இருக்குல்ல, ஏதாச்சும் மேகி, முட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் கடைக்கு தான் பார்த்து வாங்கிட்டு ரூமில் போய் எடுத்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? ஆமாம். இந்த கடைக்கு வந்திருக்கோம், ஷெல்லு பெட்ரோல் பங்க்கில் இருக்க கடை. போய் பார்ப்போம் வா. ஏய் மேகியா, இவ்வளோ நந்ததுக்கு ஒரு மேகி பாக்கெட் அச்சிச்சு வரணும் உங்களுக்கு. எனக்கு வந்து கோன் வச்சுக்கவா? எடுத்துக்கோ. $4 இருக்கும். எல்லாம் ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கு போல. ஆமாம். சரி விடுங்க. ஆனால் நான் அது எடுக்கலாம்னு நினச்சேன். மேகி வாங்கியாச்சு, ஐஸ்கிரீமும் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். பேக் டு ரூம். பஸ்ஸில் தான் போவோம், ஈஸி தான். அங்கே போய் நின்னோடனே பஸ் வரும், போகிறோம். எப்படி உண்டு இவ்வளோ ஐட்டத்தை வைக்க போகிற உள்ள? கொடு. அப்படியே வாங்கி கொடுப்போம். அச்சி போட்டு தள்ளுறியே. ஐஸ்கிரீம் உண்டு, அது வேணா நான் கையில் எடுத்துவா. மேகியா ஆண்டி தாராளமாக இடம் இருக்கு. பின்னாடி போய் குயில், உங்க பின்னாடி நம்ம ஊர்லேயே அழிஞ்சு போச்சு. இங்கே இருந்து பாருங்க. வா வா. பின்னாடி பயப்படிய மாட்டு. நம்ம ஊர்லலாம் எப்படி பறந்துடும், பயப்படிய மாட்டுது பாருங்க. பார்ப்பலாம். சிசர் இல்லையா? வச்சிருப்பானுங்க இருக்கும், ஆனால் எங்கே இருக்கு? இருடி, பயமா இருக்கே நீ வெடிக்கிறது. இந்த குண்டு கீழ் குண்டு ஒரு வேலையும் என்னால் தனியாக செய்ய முடியல. அப்படிதான் இங்கே வச்சு அர்த்தம் உனக்கு அந்த பாட்டில் தண்ணி அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொதிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொதிச்சிச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? அத்தல என்னடா ஸ்லோ பண்ணுவா? ஸ்லோ பண்ணு.
நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் எதுவும் போட வேணாம். வெறும் மேகி தான். அதுக்கு நல்ல மேகி அந்த பவுடர் மட்டுமே நல்லா ஸ்மெல்லாக இருக்கு. மேகி தான் சமைக்கிறோம், அதுக்கே இவ்வளோ கிட்டப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்பு கிடையாது, கேளுங்க. ஒன்று என்ன குட்டி குட்டியாக இருக்குது, ஜென்ரல் நார்மல் சைஸோட குட்டியாக இருக்க மாதிரி இல்லை. இதுதான் நமக்கு பார்த்து பார்த்து நம்ம வாழ்ந்துட்டோம். ஃபேமிலியாக இருக்கீங்க, நிறைய பேர் வந்து இருக்கீங்க. வாங்கிட்டேன் நான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, சமைச்சு சாப்பிட்ணும், ஒரு 7 days 10 days ட்ரிப்பு மாதிரி வருவீங்க அப்படின்னா 100 இல்லை 200% இந்த ஹோட்டலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. காசுலாம் அவங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல பிராண்டிங் பண்ணுறதுக்கு. நாங்களாம் சும்மா சொல்கிறோம், எங்களுக்காக பிடிச்சி நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப ஆனால் கொஞ்சம் ஒரு 15 days முன்னாடி புக் பண்ணிங்கன்னா நல்லது. 15 daysல 1 month முன்னாடி புக் பண்ணால் நல்லது. ஆனால் புக்கிங் கிடைக்கல. ஆக்சுவலாக நீங்கள் இந்த அகோடா booking.com இந்த மாதிரி பார்க்கறத விட ஹோட்டலோட நம்பர் எடுத்து டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்க. நாங்களே அப்படி தான் ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் 2 நாள் வேணுன்ற மாதிரி சொன்னோம். அதனால் அந்த அகோடாவில் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 2 நாளாக போட்டோம். கம்மியாக தான் இருந்துச்சு. கம்பேர் பண்ண விட அதோட கொஞ்சம் அதான் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேளுங்க, அப்போ ரூம் உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சஜஷன்லாம் கேட்டு எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க ஒரு நைட்டுக்கு அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு அகோடாலையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அது பண்ணி புக் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வரல குண்டு, அகோடாலெல்லாம் ஃபுல்லுன்னு வருது. ஆமாம் அகோடான்னு இல்லை, எந்த வெப்சைட்லையுமே காட்டல. நாங்கள் அகோடா தான் ஃபுல்லுன்னு வரும். நீங்கள் எதுக்கோ ஹோட்டலுக்கு கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அதை சொல்கிறேன். அப்படி சொல்கிறியா? ஓகே. இதில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. குழஞ்சிடுமான்னு தெரியல, மேகி வேற. செஞ்சிட்டோம். இப்போ இது மேட்டர் இல்லை, இதை நாங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட போகிறோன்றதான் மேட்டர். குண்டு எத்துற குண்டு அடி பிடிக்குது. குண்டு அடி பிடிச்சின்னா அப்புறம் நம்மளுக்கு கழுவுறது கஷ்டமாயிடும். அதுதான் இங்கே மேகி. அப்படியே ஆப்போசிட்டில் மவுண்டைன் உங்களுக்கு தெரியாது, ஐஸ் மவுண்டைன் ஃபுல்லாக. இங்கே சாப்பிட்டுட்டு நாளைக்கு கழிக்கலான்னு இருக்கும். ஆமாம், இதோட உங்களை நாளைக்கு சந்திப்போம். பாய் காய்ஸ்.